ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் அக்வா மாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட வீட்டு யூஸுக்காக வாங்கின மாப் தான். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களும் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கலாம். அந்த மாப் வாங்கலாமா வேண்டாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சுட்ருக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாப் பார்த்திங்கன்னா டோட்டலாக 950 ருபீஸ் பே பண்ணோம். இந்த மாப்புக்கும் இந்த செக்ஷன் பிளாக் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்குமாக. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். ஹைட் குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம். இப்போ ஃபேனு, சீலிங், கப்போர்ட்ஸ் எல்லாம் மேலே துடைக்கிறோம் அப்படின்னா ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்தப்போ நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்க பாலித்தீன் கவரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் டிப் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நாம் ஃபஸ்ட் டைம் 30 மினிட்ஸ் டிப் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் உள்ளே வச்சோடனேயுமே சக் பண்ணிடுச்சு. பட் நான் 1 hour ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ 1 hour ஆகிடுச்சு. எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சியாக ஆனதுக்கப்புறம் தான் இந்த லிவரை நம்ம இழுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எடுத்துட்டோம்னா லிவர் ஒடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மாப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சுடுங்க. 30 to 1 hour ஊற வச்சதுக்கப்புறமே அந்த லிவர் இழுத்து செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி செக் பண்ணவே வேண்டாம். இப்போ நான் ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் மாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் பழக பழக ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸில் விடுறப்ப தண்ணியை ரிலீஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் இழுக்கிறப்ப அப்படியே க்ளீனாக எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்துடுது. ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நம்ம துணியில் எப்படி துடைச்சி எடுத்தோம்னா ஒரு குப்பை கூட இல்லாமல் நீட்டாக இருக்குமோ அது போல். பாருங்கள், எல்லா டஸ்ட்டும் இதில் வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். எல்லா டஸ்ட்டும் இந்த தண்ணியில் இறங்கிடுது. அதில் அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப க்ளீனாக இருக்குது. திருப்பியும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரெக்ஷனில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தண்ணி சொட்ட தான் செய்யுது வெர்டிக்கலாக. ஸோ ஹரிசாண்டல் பொசிஷனில் எடுத்தோம்னா தண்ணி சொட்டுறதில்ல. ஒரு ஸ்பாஞ்சே 5 to 7 years வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில், லிவர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்டீலில். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. துணியில் எப்படி துடைச்சி எடுத்தால் பளிச்சுன்னு இருக்குமோ அது போல் இருக்குது. இந்த செக்ஷன் பிளாக் பற்றியும் பார்த்துடலாம். இது வீடியோவில் நிறைய காமிச்சிருந்தாங்க, எவ்வளோ இருந்தாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு. அதையும் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்சு எப்படி சக் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த பிளாக் அப்படியே வைக்கிறேன். பாருங்கள், அப்படியே சக் பண்ணுறது தெரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு கிச்சனுக்கு. ஏதாவது கொட்டிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம இதை வச்சு துடைச்சி எடுத்துடலாம். எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த இடமே தண்ணி இருந்ததே தெரியல. லைட்டாக தான் ஈரமாக இருக்குது. அது அப்போவே ட்ரை ஆகிடும். திரும்பவும் இதிலே ஊற்றி இன்னும் சக் பண்ணுதான்னு செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அது மேலேயே அப்படியே வச்சு பார்ப்போம். பாருங்கள், அப்போவுமே நல்லா சக் பண்ணி எடுக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு லேடிஸ்க்கு கிச்சனுக்கு. அதை சக் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம பிழிஞ்சும் எடுக்கலாம். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லாமல் எல்லாமே வந்துடுது. கூட இல்லாமல் எல்லாமே பிழிஞ்சு எடுக்க முடியுது. இதை அப்படியே நம்ம சும்மா வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ அப்படியே சக் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா அலசி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.